அதோட சரி மேடம். அதுக்கப்புறம் நான் பாப்பாவ வந்து 1 வருஷம் வரைக்கும் என்னால பார்க்க முடியல. எனக்கு வந்து அத புரிஞ்சுக்கிற சக்தி இல்ல. குழந்தை பொறந்திருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் கூட எனக்கு இல்ல. 3 இயரும் முடிச்சுட்டேன். நார்மல் டெலிவரியா? ஆமா, நார்மலாவே. யாரு 3 பார்த்தாங்க டெலிவரி? யாருமே இல்ல. அவரு தான் கூட இருந்தாரு. யாரு கூட இருந்தாங்க என்னன்னு எனக்கு தெரியல. அந்த பெயின்ல, அன்கான்ஷியஸ்ல எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் குழந்தை த 2004ல வந்து 3 இயர் முடிச்சுட்டு, அவரு வந்து ஒசூர்ல வேலை கிடைச்சு அங்க போனோம் மேடம். வீட்ல வந்து பேசிட்டு, "இனிமேல் வந்து எங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நாங்க போயிட்டு எங்க லைஃப்ப நாங்க வாழ்றோம். குழந்தை இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு 1 1/2 வயசு குழந்தை மேடம். கூட்டிட்டு அப்பா, அம்மாட்ட எல்லாத்தையும் குழந்தை யார்கிட்ட இருந்தா? குழந்தை வந்து மாமா வீட்ல அப்பா, அம்மா இருக்காங்க இல்லைங்களா? அவங்க கிட்ட குடுத்து அவரு பார்த்துக்கிட்டாரு. யாரு உங்க ஹஸ்பண்டா? ஹஸ்பண்ட் ம். கூட ஏன்னா நான் எனக்கு இந்த மாரி புரிஞ்சுக்க முடியாத நிலைமையில பெண் இருக்கிறதுனால குழந்தையா? ஆண் குழந்தையா? பையன் மேடம். ம். பேரு வந்து அப்பு. அப்புன்ற தரணிதரன். அ அதனால எனக்கு வந்து புரிஞ்சுக்க முடியல. குடுத்து பார்த்துக்கிட்டாங்க. 2004ல நான் டிகிரி முடிச்சதும் வீட்ல சொல்லிட்டு, எங்க எங்க அத்தை சொன்னேன் பார்த்தீங்களா? அவங்களோட அம்மா. கமலா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து கூட இருக்கட்டும். சின்ன பிள்ளை, கை குழந்தை இருக்கு. நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். நீங்க வந்து கூட இருமான்னு கூட்டிட்டு போய் ஒசூர்ல வாடகை வீட்ல வச்சிருந்தாங்க மேடம். வாடகை வீட்ல வச்சுட்டு இருந்து இவரு வேலைக்கு போயிடுவாரு விட்டுட்டு. குழந்தையோட வீட்ல இருப்போம் பாட்டியோட. இவங்க வந்து ஒரு நாள் அப்பா ஃபோன் பண்ணி பேசினாரு. "எப்படி இருக்கீங்க? என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்பா பேசுறாரே அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன். பேசிட்ட உடனே எங்க பாட்டி வாங்கி பேசினாங்க. பாட்டி வாங்கி பேசினதும் என்ன பேசுனாங்கன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா, மறுநாளே வந்து கிளம்பி வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டு குழந்தையோட இருக்கேன் நான். குழந்தையோட இருக்கிறம்போது திரும்ப ஏதோ மெஷின் மாரி வந்து என் தலையில வச்சு அங்கேயே வீட்டுக்குள்ளேயே வந்து எரேஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்க. அவரோட ஞாபகம் இல்லாத அளவுக்கு. குழந்தை குழந்தை இருக்காம ஓடியாரு 1 1/2 வயசு குழந்தை விளையாடிட்டு இருக்கு. அவள கூட என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்படியே விட்டுட்டு இவங்க பின்னாடியே போயிட்டேன் மேடம். பக்கம் அக்கம் வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவர் வந்து காலை பிடிச்சிட்டு அழுகுறாரு. "போயிடாதடி, குழந்தை இருக்கு. ஏன் இப்படி பண்றீங்க? எங்க லைஃப்ப ஏன் இப்படி பண்றீங்க? நாங்க என்ன பண்ணுவோம்? நாங்க பாட்டுக்கு எங்கேயோ வந்து வாழ்ந்துட்டு இருக்கோங்கல்ல. எதுக்காக எங்கள டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு" அழுகுறாரு. எனக்கு அவர் சொல்றது எதுவுமே புரியல. எங்க அப்பா வந்து வீட்டுக்கே கூட்டின்னு வந்துட்டாரு திரும்ப. இதெல்லாம் எப்படி ஞாபகம் இருக்கு உனக்கு? இதெல்லாம் வந்து எனக்கு லாஸ்ட் 10 இயர்ஸா எனக்கு இதெல்லாம் ஞாபகமே இல்ல மேடம். 1 1/2 வருஷமா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வரும். எனக்கு அப்பப்போ குழந்தை இருக்கிற ஃபீல் மட்டும் விட்டு ஞாபகம் வரும். இவங்க கிட்ட கேட்டேன்னா, "அப்படியெல்லாம் உனக்கு இல்ல. எப்போ கல்யாணம் ஆச்சு? யாரு கூட கல்யாணம் ஆச்சு? எங்க இருக்கு குழந்தை?" அப்படின்னு என்னையே வந்து இது பண்ணுவாங்க. சரிம்மா. அப்ப அங்கேருந்து கிளம்பி வந்தீங்க. அதுக்கப்புறம்? வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவர் அப்பயும் விடல. திரும்பவும் வந்தாரு. வந்து என் பொண்டாட்டிய நான் விட மாட்டேன். நான் கூட்டின்னு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, திரும்பவும் வந்து போராடி ஊர்ல இருக்கிறவங்க பெரியவங்ககிட்டலாம் சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தாரு மேடம். கூட்டிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அங்கேயே ஒசூர்ல வந்து சொந்த வீடு ஒண்ணு வாங்குனாரு. அந்த வீட்ல வந்து கொண்டாந்து வச்சிருந்தாரு. வீட்ல வந்து கொண்டாந்து வச்சிருந்தா அப்போ வந்து 2வது பேபி வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. டாக்டர் வந்து டேட் குடுத்துருந்தாங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவ தான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.